ஹாய் எவ்ரிவான், இது லாஸ்ட் சண்டே எடுத்திருந்த வீடியோ. சண்டே லன்ச் மெனு தான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ பாறை மீன் வாங்கியிருந்தேன், 100 ரூபா. சென்னையில் கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் கம்மி தான். இது ஊர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். 2 சைடும் விங்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னா மீனோட தோல் அப்படியே வரும், உரிச்சு எடுத்துருங்க. தலைப்பகுதியை கட் பண்ணி உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துருங்க. ரொம்ப க்ளீன் பண்ணி பண்ணால் ரொம்ப மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு எல்லா மீனும் கழுவி தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீனை நல்லா தண்ணி விட்டு கழுவணும். கழுவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ராவுனிங்கன்னா அந்த ஒயிட் எல்லாமே வந்துடும். ஸோ மீன் வந்து நம்ம நீச்சு நாற்று அடிக்கிறதோ ஒரு மாதிரி இருக்காது, மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதே எங்கள் ஊர் தண்ணியில், நாகர்கோவில் தண்ணியில் வச்சா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. பட் ஆனால் சென்னை தண்ணிலையும் ஓகே தான், மீன் குழம்பு அந்த டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூட்டுறதுக்கு மாங்காய், அப்புறம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் கீறி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் எடுத்து ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மீனை கூட்டிடலாம். ஃபஸ்ட்டு மீனை பாத்திரத்தில் போட்டுட்டு மாங்காய், பச்சை மிளகாய், இந்த தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கதையும் கரைச்சி அதில் ஊற்றி தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கூட்டி நம்ம அடுப்பில் வைக்கணும். எல்லா ஊர்க்காரங்களும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடுவாங்க. ஆனால் கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஸ்டைலில் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கூட்டி அடுப்பில் ஏற்றி நம்ம முடிச்சிட வேண்டியதுதான். அது வந்து மீன் நல்லா கொதித்து மிதந்து வரும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு சண்டே இந்த மீன் குழம்பு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் ஃப்ரை பார்த்துடலாம். மீன் ஃப்ரைக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி பண்ணுற வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள். இது வந்து பொடி மட்டும் போட்டது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2, பெப்பர் பொடி, குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி விரவிட்டு மீனை நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 hours ஊறட்டும் மீன். அதுக்கப்புறம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் சைட்லாம் டெய்லி மீன் இருக்கும். ஸோ மீன் இல்லாத நாட்களே இல்லை. சண்டேனாலே வந்து சிக்கன் இல்லைன்னா கருவாடு இருக்கும். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் மீன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரெல்லாம் நாகர்கோயிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊர்க்காரங்க வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரசம் வச்சாச்சு. மீன் குழம்பும் ரசமும் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிட்டு அந்த ரசம் ஊற்றி நல்லா விரவி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மாச்சி பழக்கம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீன் குழம்பும் ரசமும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.